அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதற்கு முந்தைய சில வீடியோக்களில் முக்கியமாக இந்த இரத்த சோகை மற்றும் சில பாதிப்புகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த பி காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு முக்கியம். நம்மளுடைய உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளில் அனைத்து விதமான எல்லா செல்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எபித்தீலியல் செல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸோடைய சத்து குறைபாடுனால பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பலவிதமான பாதிப்புகள் நம்ம பார்க்குறோம். இந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து குறைபாடு இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய டைஜஷன் ட்ராக்டில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இதயம் மற்றும் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பி காம்ப்ளெக்ஸ் சத்து குறைபாடு அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் நம்மளோட உடம்புல இல்லாத இடமே கிடையாது. அவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய உடல்ல இந்த பி காம்ப்ளெக்ஸ் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னீங்கன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுகளில் சில சத்துக்களை பயன்படுத்தி நம்மளுடைய உடலில் சில நல்ல பாக்டீரியாக்கள் அந்த உணவுல இருந்து பி காம்ப்ளெக்ஸை உற்பத்தி பண்ணும். ஸோ நம்மளுடைய உடல் தான் இந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த சத்தை உற்பத்தி பண்ணுது. ஸோ அந்த பி காம்ப்ளெக்ஸுடைய சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உடல்ல தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உடலில் உள்ள அந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் சொல்லுங்க, அந்த செல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த செல்ஸோடைய உற்பத்தி, அதோடைய வளர்ச்சி, அதோடைய செயல்பாடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். இப்போ நம்ம சில நேரங்களில் மருத்துவரின் பரிந்துரைப்படியே சில ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸை எடுத்துக்கிறோம். ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸை எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய உடலில் சில பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ், பெப்டிக் அல்சர், இந்த மாதிரி போன்ற சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காரணம் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிருமிகளையும் அழிச்சிரும். அப்படி அனைத்து விதமான கிருமிகளையும் அழிக்கும் பொழுது இந்த பி காம்ப்ளெக்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற பொழுது சிலருக்கு நாக்கில், தொண்டை பகுதியில், உணவு குழாய்களில், உதடுகள் ஓரங்களில் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சின்ன சின்னதாக புண்ணு வரதை நம்ம கவனிச்சிருப்போம். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் பொழுதே பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் உற்பத்தி இல்லாத காரணத்தினால இந்த செல்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆன்டிபயோட்டிக்குடைய பாதிப்புகள்னால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையும் சேர்த்து நம்ம எடுத்துட்டு இருப்போம். இன்னும் சில நேரங்களில் நம்மளுடைய உடம்பு அதிகமாக சூடாகும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம கவனிச்சிருப்போம். செல் டெத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி செல் டேமேஜ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ இந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் நீர்ச்சத்து இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழப்பு ஏற்படும் பொழுது இந்த செல் டேமேஜ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா இந்த அல்சர் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வர்றதுக்கு முக்கியமான வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு வந்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம வந்து மிக குறைந்த அளவு எடுத்துக்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பலவிதமான ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும் பொழுது அதில் உடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கிறதில்ல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உணவுகளில் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று அதிக அளவு கொழுப்பு, 2 அதிக அளவு காரம், 3வது அதிக அளவு உப்பு. இது 3ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவாக நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்புறமாக வந்து இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியல் செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவாக இந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கிற பொழுது தொடர்ந்து எடுத்துக்கிற பொழுது சீக்கிரத்தில் இவங்களுக்கு வந்து வயிற்றுப்புண், தொண்டைப்புண், உணவு குழாயில் புண் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலக்குழாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபைபர் இல்லாத கண்டென்ட் அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுனால மோஷன் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மலச்சிக்கல் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அது உள்புறமாக இருக்கக்கூடிய அதே அந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் வந்து பண்ணும். டேமேஜ் பண்ணும் பொழுது இந்த செல்கள் மைனர் இன்ஜுரிஸ் ஆகும்போது பில்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பி காம்ப்ளெக்ஸ் வந்து அளவு வந்து சரியாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த செல்கள் ஒருவேளை டேமேஜ் ஆனால் கூட மறுபடியும் திரும்பி ரிப்பேரிங் ப்ராசஸை வேகமாக வந்து நடத்தும். ஆனால் நம்ம பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக வந்து எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இந்த செல்கள் டேமேஜ் ஆன செல்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து நடக்காமல் மறுபடியும் டேமேஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல செல் வந்து திக்னஸ் வந்து வந்துடும். எதிர்காலத்தில் அது மூல நோய்கள் பலவிதமாக வந்து இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட். அதற்கு அடுத்தபடியாக இந்த பி காம்ப்ளெக்ஸும் நீர்ச்சத்தும் நமக்கு வந்து சரியாக வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய நிறைய இரத்த குழாய்களில் அதுவும் முற்புறம் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்காது. நமக்கு ஒரு சில நேரங்களில் அதிக அளவுக்கு இரத்த அழுத்தம் ஏற்படும் பொழுது இல்லாட்டி வேறு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதய துடிப்பு அதிகமாகும் பொழுது அந்த இரத்த குழாய்க்குள்ளே வந்து போகக்கூடிய ரத்தம் ஓட்டம் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பிளட் ஃப்ளோ டர்புலன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த பிளட் ஃப்ளோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகும் பொழுது ரத்தத்தில் அந்த இரத்த குழாயில் வந்து உள்புறம் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டேமேஜ் ஆகி அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி பிரெயினில் வந்து கிளாட்டிங் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து வந்து குறைபாடுனால வந்து நம்மளுக்கு எவ்வளோ பாதிப்புகள் வந்து வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடலில் லிவரும் வந்து பாதிக்கப்படும். உடலில் நம்மளுக்கு வந்து கட்டுன்னு சொல்லும் இல்லையா, உடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் குறைகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு. ஸோ அப்போ அந்த எபித்தீலியல் லைனிங் செல்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம இந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம். இந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து வந்து அதிகமாக உள்ள உணவுப் பொருள் அப்படின்னீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான். இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நொதிக்க வைக்கப்பட்ட உணவுன்னு நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உணவு முறைகளில் இருந்த பழைய சோறு நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா இந்த பழைய சோறில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பி காம்ப்ளெக்ஸ் சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது. பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சோறு சமைக்கும் பொழுது அதில் இருக்க வந்து எல்லா உணவுகளும் நம்மளோட உடம்பு எளிதாக டைஜஷன் ஆகும். ஆனால் அந்த சோறில் இருந்து மேற்புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய சில கஞ்சி போன்ற வந்து அந்த திரவத்தை நம்ம வந்து வடித்து நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சோறை தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த
சோறுல இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கஞ்சி போன்ற திரவம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஸ்டார்ச் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த ஸ்டார்ச்சை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடல் டைஜஷன் செய்யாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான தாவரங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இதை இந்த உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்பு டைஜஷன் வந்து பண்ணாது. விலங்குகளுக்கு எளிதாக வந்து டைஜஷன் ஆகக்கூடிய வந்து ஒரு உணவுப் பொருள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சாதமாக டைஜஷன் ஆகாது. அப்போ அதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா அதை ஒரு நாள் நொதிக்க வந்து வச்சுட்டு அதை மறுநாள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பி வந்து சோறோடையோ இல்லை அது தனியாகவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய நன்மை செய்யக்கூடிய சில பாக்டீரியாக்கள் உருவாயிரும். இந்த நொதிக்க வைக்கக்கூடிய உணவுகளில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் அது சற்று புளிப்பு சுவையுடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். இது வந்து பழைய சோறு மட்டும் வந்து கிடையாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய தயிர், மோர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான இந்த நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகள் நம்ம வந்து பயன்பாட்டில் இருக்கு. ஊறுகாய், பல விதமான ஊறுகாய் போன்ற உணவுகள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நொதிக்கப்பட்ட உணவுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நம்ம வந்து பயன்பாட்டில் இருக்கிறத சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். ஆனால் இந்த நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியாவுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய சோத்துல இருக்கக்கூடிய அந்த கஞ்சி 2 நாள் 3 நாள் வந்து புளிக்க வச்சு வந்து சாப்பிட்டோம்னா என்ன வந்து ஆகும்? தயிரை வந்து 2 நாள் 3 நாள் வந்து புளிக்க வச்சுட்டோம் அப்படின்னு என்ன வந்து ஆகும்? இதனுடைய பாக்டீரியாவுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா மட்டும் அல்லாது தீமை செய்யும் பாக்டீரியாக்களும் சேர்ந்து வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகளில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து முதல் நாள் அல்லது ஒரு 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கு மேலே ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புச்சுவை வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதில் நம்ம பழைய சோறு சாப்பிடும்போது அது புளிப்பாக வந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். தயிரில், மோரில், பழைய சோறு, கஞ்சி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புளிப்புச்சுவை அதிகமாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த பாக்டீரியாவுடைய அளவு அதிகமாக வந்து இருக்குது. அதனால தான் புளிப்புச்சுவை அதிகமாக வந்து தெரியுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பாக்டீரியாவுடைய அளவை நம்ம வந்து குறைக்கிறதுக்காக உப்பை நம்ம ஆட் பண்ணும் பொழுது சில விதமான பாக்டீரியாக்களுடைய அளவு வந்து குறையும். இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில உணவுகள் புளிப்புச்சுவை அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியா அளவுன்ற அதிகமாக வந்து இருக்குன்ற காரணத்தால் உப்பை நம்ம வந்து சேர்த்து வந்து பயன்படுத்தக்கூடிய பழக்கம் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து இருந்தது. இந்த பி காம்ப்ளெக்ஸ் பழைய சாதத்து மூலமாக நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா பல பிரச்சனைகளை நம்ம வந்து சரி பண்ண முடியும். இதுதான் இந்த ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்றது. இது இன்னைக்கு பல விதமான இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் பிரபலமாக வந்து இருக்கு. நாமும் வந்து தொடர்ந்து நம்ம உடலுக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா பலவிதமான இந்த பாதிப்புகளை நம்மளால தவிர்க்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.